ஒரு கீதத்தண்ணா வெள்ளங்கிரி அண்ணா. வெள்ளங்கிரி அண்ணா, ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி லைவ் போடுறீங்க நீங்கள் சொல்லுங்கள். எத்தனை வாட்டி போடுறீங்க வெள்ளங்கிரி அண்ணா? கூடுங்கள். யார் தான் லைவில் இருக்கீங்க எல்லாருமே ஹுசேன் அண்ணா லைவில் இருக்கீங்களா இல்லையா? பேசுங்க. நான் பேசுறது கேட்குதா இல்லையா சொல்லு. இப்போ கேட்ட உடனே சுற்றிச்சேண்ணா, கேட்ட உடனே சுற்றிச்சாதான் கேட்டேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் டெஸ்டிங் இரவு 7 மணி. ஓ அப்படியா அண்ணா? ஒன்லி ஒரே ஒரு லைவ் மட்டும்தானா? ஓகே அண்ணா, ஓகே அண்ணா, சரி அண்ணா. நான் அந்த 7 மணி லைவ் தானே வருவேன். காலையில் எதுவும் சைலண்ட் லைவ் போட்டிருந்தீங்களே, காலையிலேருந்து தான் வந்தேன். அதான் நான் கேட்டேன் ஒரு நாளைக்கு எத்தனை லைவ் போடுறீங்கன்னு சொல்லிட்டு. ஆமாம், நான் ஒரு ஆள் தான் இப்போ வேலை வெட்டி இல்லாமல் இருக்கேன் போல. ஹுசேன் அண்ணா, நீங்கள் வேலையை முடிச்சுட்டு வந்து ஃப்ரீயாக இருக்கீங்க, அதுக்கு பேர் வெட்டி இல்லை. வேலையை முடித்து விட்டு ஃப்ரீயாக இருக்கிறது, ஓகேவா ஹுசேன் அண்ணா? சரி ஹுசேன் அண்ணா, உங்களுடைய என்ன சொல்கிறது, ஃபுட் பிளான் சொல்லுங்கள். என்ன காலையில் சாப்பிட்டீங்க, மதியம் என்ன சாப்பிட்டீங்க, நைட்டு என்ன சாப்பிட போகிறீங்க சொல்லுங்கள் ஹுசேன் அண்ணா. தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறேன் அண்ணா, சொல்லுங்கள். எப்படி போச்சேன்னா வேலையெல்லாம் சொல்லுங்களேண்ணா, சொல்லுங்கள். வெள்ளங்கிரி அண்ணா, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? எலக்ட்ரீஷியன் தானே சொன்னீங்க வெள்ளங்கிரி அண்ணா? ஹுசேன் அண்ணா இருக்கீங்களா? சைடு ஆகி சொல்லி கமெண்ட் காமிக்குதா இல்லையா? படிச்சுட்டு தானே இருக்கேன் அண்ணா ஹுசேன் அண்ணா, கமெண்ட் படிச்சுட்டு தானே இருக்கேன். லாஸ்ட்டு கமெண்ட் ஆமாண்ணா, ஒரு ஆள் தான் இப்போ வேலை வெட்டி இல்லாமல் இருக்கேன் போல் அப்படின்னு சொன்னீங்க. படிச்சேனே அண்ணா. வேறு என்ன கமெண்ட் சென்ட் பண்ணீங்க? வேறு எதுவும் வரவில்லையே அண்ணா. நான் ஒரு ஆள் தான் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கேனா அப்படின்ட்டு சொன்னீங்க இல்லையா, அது மட்டும்தான் வந்துச்சு. அப்புறம் சைடு ஆகி வந்துச்சு. அப்புறம் உங்களுக்கு கமெண்ட் காமிக்குதா இல்லையான்னு வந்திருக்கு. அது ஓகே ஓகே, லேட்டாக காமிக்குது போல் இருக்குது கமெண்ட். அப்படியா? ஓ வரலையே. நான் அப்பயும் டாப் மெசேஜ் ஆல் மெசேஜ் கொடுத்துட்டே தான் இருக்கேன். ஏன் வரலன்னு தெரியலையாண்ணா? அப்பப்போ அந்த ஆல் மெசேஜ் கொடுத்துட்டே தான் நான் இருக்கேன். சரி, என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள். காலையில் என்ன சாப்பிட்டீங்க, மதியம் என்ன சாப்பிட்டீங்க, நைட்டு என்ன சாப்பிட போகிறீங்க சொல்லுங்கள் அண்ணா, சொல்லுங்கள், தெரிந்து கொள்கிறோம். எங்கள் குட்டீஸ் மாமா எல்லாம் தூங்கிட்டாங்களா? எல்லாருமே ஃப்ளாட் ஆகிட்டாங்கண்ணா. நான் ஒரு ஆள் மட்டும்தான் முடிச்சிட்ருக்கேண்ணா. எல்லாருமே ஃப்ளாட் ஆயாச்சு. அதுவும் நான் ரூமில் படுத்துட்ருக்கேன், ஃபேன் ஓடிட்டுருக்குதுங்களா, அதனால் நான் பேசுகிற சவுண்டு அவ்வளோவா வெளியே கேட்காது. அதனால லைவ் ஓடிட்டுருக்கேண்ணா, லைவ் ஓடிட்டுருக்கு. மதியானம் மட்டன் பிரியாணி, நைட்டுக்கு என்னன்னு முடிவு பண்ணலை. கண்டிப்பாக ஹோட்டல் கிடையாது. சரி ஓகே, முந்தானேற்று ஏதோ அந்த உப்புமா பண்ண போகிறேன், நீங்களே பண்ணீங்களா இல்லையா சொல்லுங்கள். முந்தானேற்று பண்ண போகிறேன்னீங்க இல்லையா, அது பண்ணீங்களா இல்லையா சொல்லுங்களேண்ணா. சரிதான் சிஸ்டர், வாங்க சிஸ்டர், வணக்கம் சிஸ்டர், லைவுக்கு வந்தது மகிழ்ச்சி சிஸ்டர். ஹாய் சாரி, குட் நைட். சரிதா சிஸ்டர், மிக்க மகிழ்ச்சி சிஸ்டர். சிஸ்டர் சாப்பிட்டாச்சா? என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள் சரிதா சிஸ்டர். மதியம் ப்ரான் ஸ்பெஷல் சொன்னீங்க. நைட்டு என்ன டின்னர் சொல்லுங்கள் சிஸ்டர். காஃபி கொடுக்குறீங்க இந்த சமயத்தில், மகிழ்ச்சியோட சிஸ்டர், மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்கிறேன், ஓகேங்களா? ஹுசேன் அண்ணா, அந்த இது ட்ரை பண்ணிங்களா இல்லையா உப்புமாவை? உப்புமா இல்லை, வேறு ஏதோ பேர் சொன்னீங்களே, மறந்து விட்டனே. அதை அந்த கொடுமையை ஏன் கேட்குறீங்க? உப்புமா பண்ணலான்னு போனால் ரவை இல்லை. அப்புறம் என்ன ஆச்சு அண்ணா? அப்புறம் என்ன ஆச்சு? நாமளே என்றைக்கோ ஒரு வாட்டி தான் கிச்சனுக்குள்ளே நுழையிறோம். அப்போ பாருங்கள், கல் இருந்தால் நாயை காணோம், நாய் இருந்தால் கல்லை காணோன்ற கதையாக போச்சு இல்லையா ஹுசேன் அண்ணா?